1920 காந்தியடிகள் தொடங்கிய ஒத்துழையாமை இயக்கத்துல பங்கேற்ற தென்னிந்தியாவோட முதல் பெண்மணியை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அவங்க தான் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய விடுதலை போராளியான அஞ்சலை அம்மாள். 1890 முதுநகர் கடலூர்ல பிறக்கிறாங்க. மகாத்மா காந்தியோட ஒத்துழையாமை இயக்கத்துல சேர்ந்து அஞ்சலி அம்மாள் தன்னோட அரசியல் வாழ்க்கைய தொடங்குறாங்க. தன்னோட குடும்ப சொத்தா இருந்த நிலத்தையும் வீட்டையும் விற்று இந்தியாவோட விடுதலை போராட்டத்துக்காக பணத்தை செலவிடுறாங்க. 1927 நடைபெற்ற நீலன் சிலை அகற்றும் போராட்டத்துல தன்னோட 9 வயது மகள் அம்மா கண்ணுவோட கலந்துக்கிட்டு சிறைக்கு போறாங்க. சிறையில இருந்தவங்களை காந்தியடிகள் அடிக்கடி வந்து பார்வையிட்டாரு. அம்மா கண்ணுன்ற பேரை லீலாவதின்னு மறுபெயரிட்டு தன்னோட வார்தா ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போறாரு காந்தியடிகள். 1930 நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தின் போது அஞ்சலை அம்மாள் கடுமையா காயமடைந்தாங்க. இருந்தாலும் அவருடைய போராட்டம் நிக்கல. 1931 நடைபெற்ற அனைத்து இந்திய மகளிர் காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை தாங்குறாரு. 1932 மற்றொரு போராட்டத்துல கலந்துக்கிட்டு வேலூர் சிறைக்கு போறாரு. அப்போ அவர் 6 மாத கர்ப்பிணி. ஒரு முறை காந்தி கடலூருக்கு வந்தபோது அஞ்சலை அம்மாளை சந்திக்கணும்னு நினைக்கிறாரு. பிரித்தானிய அரசாங்கம் காந்தியடிகள் அஞ்சலை அம்மாளை பார்க்க தடை விதிச்சுது. ஆனா அஞ்சலை அம்மாள் பரதா அணிந்த குதிரை வண்டியில வந்து காந்தியடிகளை சந்திச்சுட்டு போனாங்க. அஞ்சலை அம்மாளுடைய இந்த துணிவை பார்த்து வியந்த காந்தியடிகள் இவர் தென்னிந்தியாவின் ஜான்சிராணி அப்படின்னு சொல்லிட்டு அவரை அழைச்சாரு. இந்த அளவுக்கு தன்னோட நாட்டு பற்றும் மக்களோட நலனுக்காகவும் நாட்டோட நலனுக்காகவும் வாழ்ந்த அஞ்சலை அம்மாளை நம்ம என்னைக்கும் மறக்காம அவங்களுடைய நினைவை நாம் போற்றணும்.